ஐயா வணக்கங்கய்யா. திண்டுக்கல் என்எஸ் நகர் அக்குபஞ்சர் மருத்துவர். 5வது வாரம் சனிக்கிழமை இந்த வாரம் உங்களிடம் கலந்துரையாடல். சென்ற வாரம் கல்லீரலை பற்றி சில கருத்துக்களை தாங்களிடம் சமர்ப்பித்தேன். இந்த வாரம் அதை ஒட்டியுள்ள பித்தப்பையை பற்றி உங்களிடம் சில கருத்துக்களை நான் தெரிவிக்க வந்துள்ளேன். உடம்பில் கல்லீரல் எவ்வாறு முக்கியமாக பங்கு வகித்ததோ அதுபோல பித்தப்பையும் உடம்புக்கு தேவையான பித்த நீர்களை செலுத்துவதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. கரெக்டுங்களா? கல்லீரால் உருவாக்கப்பட்ட பித்த நீரை பித்தப்பை சேமித்து வைத்து உடம்புக்கு தேவையான நேரங்களில் தேவையான இடங்களுக்கு செலுத்தி உணவை சரி செய்து கொண்டு வருகின்றன. நாம் உண்ணும் உணவை செரிமானம் செரிப்பதற்கு முக்கிய அங்கம் வகிக்கிறதே பித்தப்பை தான். பித்த நீர் செலுத்தவில்லை என்றால் அங்கு செரிமானம் கோளாறு ஏற்படும். கரெக்டுங்களா? செரிமானம் கோளாறு ஏற்படும் பொழுது உடம்பில் உள்ள பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது உடம்பு. கரெக்டுங்களா? அதனால் பித்தப்பையை நாம் சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். பித்தப்பை எப்பொழுது கெடும் என்றால் சில நேரங்களில் கற்களால் அடைக்கப்பட்டு அது கெட்டுவிடுகின்றன. அப்போது அலோபதி மருத்துவத்தின் முறையில் அதை சில பேர் அகற்றப்படுகிறார்கள். அவ்வாறு அகற்றப்படுவதன் மூலம் உடம்பில் பலவீனம் குறைந்து விடுகின்றன. அப்படி பலவீனம் குறையும் பொழுது உடம்புக்கு தேவையான பித்த சுரப்பிகள் வேலை செய்யாமல் பித்த நீர்களை செலுத்த முடியாமல் உடம்பில் பல பிரச்சனைகளும் பல வலிகளையும் உண்டு பண்ணுகின்றன. இது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே இருக்கலாம். தலையிலேருந்து வந்தீங்கன்னா தலைவலி, கண் இறைச்சல், காது இறைச்சல், கண் மங்கல், பின்புற பக்க வலி, தலைவலி, புடனி வலி, தோள்பட்டை வலி, வயிற்று வலி, பெண்களுக்கு மாதோட கோளாறு, வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி பிறப்புறுப்பு பிரச்சனை, இந்த மாதிரி பித்தப்பையினால் எத்தனை உறுப்புகளுமே பாதிக்கப்படுகிறது. கரெக்டுங்களா? அதனால் பித்தப்பையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும், சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். கரெக்டுங்களா? சின்ன உதாரணத்துக்கு இன்றைக்கி அந்த பித்தப்பை இந்த சக்தியோட்ட பார்த்து எங்கே ஆரம்பிக்கணும், சரி இந்த இந்த சைடு பார்த்திங்களா, இந்த கண்ணில் ஆரம்பித்து அப்படியே இப்படி இந்த சைடில் இப்படி இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் தான் உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு உங்களுக்கு தெரியுது இல்லையோ, இப்படி பின்பக்கமே இப்படியே இங்கே கால அடிவரல் வரைக்கும் வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ கண்ணில் சின்ன கோளாறு அப்படின்னா கண் பார்வை மங்குது, கண் மங்கதாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் பஞ்ச் பண்ணுங்கள். கரெக்டுங்களா? நான் சொல்கிறது பாயிண்ட்டுங்க. இப்படி 21 தடவை, அப்படியே லெஃப்ட் சைடு 21 தடவை. கரெக்டுங்களா? இது கண் கோளாறு, அதாவது கண் மங்களாருன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி பண்ணுங்கள், ரெகுலர் பண்ணிட்டுருங்க. கரெக்டுங்களா? அது மாதிரி ஜலதோஷம் பிடிக்கணும்னு வச்சுங்களேன். ஜலதோஷம் பிடிக்கணும் இந்த இடத்துல நீங்கள் வேற ஒன்றும் இந்த இடத்துல எப்படியே இல்லை ஜலதோஷம் வருதுன்னா இந்த இடத்துல பாயிண்ட். கரெக்டுங்களா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. தலைவலி வருதுன்னா இங்கே பிரச்சனை இருக்குது. கரெக்டுங்களா? இதெல்லாம் நீங்கள் பாஞ்ச் பண்ணணும். இந்த வழியாக போய் இப்படி போகிறதுனால இந்த இடத்துல பாஞ்ச் பண்ணணும். இது அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அவங்க நீடிலுங்கிற இதை பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? தலைவலிக்கு முக்கியமான பாயிண்ட்டு இதில் எல்லாமே இந்த இடத்துல தான். இங்கே நம்ம தலைவலி வருதுன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை, இப்படியே பஞ்ச் பண்ணுங்களேன், இப்படியே பஞ்ச் பண்ணுங்கள். தலைவலி வருதுன்னா நீங்கள் பஞ்ச் பண்ணுங்க. டாக்டர்னு நீங்கள் மேக்ஸிமம் இங்கிலீஷ் மாத்திரையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கரெக்டுங்களா? இப்படியே வருதுன்னு வச்சுக்கலாம். இப்படியே இந்த புள்ளி கீழே பாதத்துக்கு மேலே சிகப்பு கையின்னு வச்சுக்கலாம். பாதத்துக்கு மேலே இந்த புள்ளி இங்கே முடிவடையுது. இது கால் விரலாக நினச்சிங்க, கையை நினைக்காதீங்க. இது கால் விரல். ரைட்டுங்களா? இந்த இடத்துல முடியுது. கரெக்டுங்களா? இந்தபடியே காலாக நினச்சி இங்கே காலில் முடியுது. கரெக்டுங்களா? உடம்புல சில பிரச்சனைகள், தலைவலி, கால்வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, வயிற்று வலி, மாதோட கோளாறு, அது பீரியட் டயத்தில் பெண்களுக்கு வயிற்று வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த விரலை மட்டும், கால் விரல் இது கால் விரட்டியே பஞ்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இப்படியே அமுக்குங்களேன். இப்படியே நீங்கள் அமுக்குங்க. ஒரு 1 ஹவருக்கு இருக்குது. சும்மா இருக்கும்போது இப்படியே அமுக்குங்க. இந்த காலை மட்டும் இப்படியே அமுக்குங்க. நான் சொல்கிற பாயிண்ட் படிச்சுங்க. இந்த விரல்லேருந்து இந்த இது மட்டும் இப்படியே அமுக்குங்களேன். தலைவலி, மூட்டு வலியில் குறைஞ்சிருக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, குறைஞ்சிரும். கரெக்டுங்களா? அதனால் நீங்கள் இந்த இடத்த மட்டும் பயன்படுத்தி நீங்கள் வலியை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள். எளிமையான முறை. கரெக்டுங்களா? இது எளிமையான முறை. இதை நீங்கள் வலியை குறைக்க முடியும். கரெக்டுங்களா? அது இல்லாமல் முழங்கால் வலி வருது அப்படின்னாங்க. முழங்கால் வலி எதனால் வருது அப்படின்னா முழங்காலுக்குள்ளே இருக்கின்ற உருளை இருக்குது பார்த்தீங்களா? அந்த உருளை நம்ம அதிகம் பயன்படுத்தினால அது வறட்சி ஏற்பட்டு அதில் இருக்க சுரப்பி வறட்சி ஆயிடுது. அப்போ அங்கே வறட்சி ஏற்படும் பொழுது தான் அங்கே ஒரு திரவம் இல்லாதனால தான் அங்கே முழங்கால் வலி வருது. கரெக்டுங்களா? அதுக்கு கிராமத்தில் கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த உளுந்தங்களி இருக்குது பார்த்தீங்களா? உளுந்தங்களி சில பச்சளை மருந்தை நல்ல அரைச்சி முழங்கால் போடுவாங்க. அப்போ அங்கே பசை உருவாதுன்னு சொல்லுவாங்க. இது உண்மை.
கரெக்டுங்களா? இது கிராமத்து வைத்தியம். அதே உண்மை தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. அந்த மாதிரி வைத்தியங்கள் அக்குபஞ்சர் முறையிலேயே இந்த இடத்துல ஒரு சில பாயிண்ட்ஸ்கள் எனக்கு தெரியும். எங்களுக்கு அக்குபஞ்சர் டாக்டர்களுக்கு தெரியும். அதை இப்போ நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அந்த திரவ சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி அந்த கால் வலி குறைக்க முடியும். கரெக்டுங்களா? அதே மாதிரி சைடுலேயே இருக்குது. முழங்கால் வந்து சைட்லேயே போனீங்கன்னா அதில் பாயிண்ட்டுகள் இருக்குது. அதை எங்கள் அக்குபஞ்சர் மருத்துவ முறையில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த முழங்கால் வலி சரி பண்ண முடியும். கரெக்டுங்களா? இதை நிறைய பேர் கேட்டாங்க, முழங்கால் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு. கரெக்டுங்களா? அதனால் இது ஆங்கில மருத்துவ முறைப்படி நீங்கள் போனீங்கன்னா ஆப்ரேஷனுங்கிற முறையில் போயிடுவாங்க. அதனால் தயவுசெய்து ஆப்ரேஷன் முறையை நீங்கள் குறைச்சிங்க. குறைச்சிட்டு நீங்கள் சித்தா மருத்துவமோ இல்லை இது அக்குபஞ்சர் மருத்துவரை நீங்கள் அணுகுங்க. அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? எனவே இது இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் பித்தப்பை செயல்பாடு என்றைக்கு இழக்கிறதோ அன்னைக்கு உடம்பு கெட்டுவிடும் என்று அக்குபஞ்சர் மருத்துவம் கூறுகிறது. அதனால் பித்தப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டுமோ அவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை 6வது வாரமாக சந்திக்கிறேன். எனது ஃபோன் நம்பர் 850 840 94 70. நன்றி, வணக்கம். மீண்டும் வருகை.